அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மகாலயபட்ச அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு, அதிலும் மகாலயபட்ச அமாவாசை அன்று நிகழக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவம் பெற்றதாக இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்கள் வெளிப்பட்டாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் திருப்பு முனை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் ரீதியான விஷயத்தில் பார்க்கும் பொழுது நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்குங்க. இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அனுகூலமாகவும் தங்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் இந்த நேரத்தில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மகாலயபட்ச அமாவாசை அப்படின்றதும் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரப்பிரசாதமாகவே இருக்க பெற போகிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய எந்தவித முயற்சியாகட்டும் அது தங்களுக்கு உடனுக்குடன் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் அமைய பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய வகையில் இந்த நேரம் அமைய பெற்றிருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணமும் நிகழவிருக்கிறது, சூரிய கிரகணமும் நிகழவிருக்கிறது இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம். சனி பகவான் வக்ர நிலையில் இருக்காரு, சனியினுடைய பார்வை செவ்வாய் மீது விழுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை இருக்கு. அதையும் தாண்டி சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி, குரு பகவானினுடைய பெயர்ச்சி, புதன் பகவானினுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சவால்களை விரும்பி ஏற்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது சவால்கள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். வாகன சேதம், விபத்து போன்ற விஷயங்கள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. இந்த சேதங்களை சரி செய்ய அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டி வரலாம். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை சாகசத்திற்கு இடமளிக்கும் ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்த போகிறதுங்க. அதே மாதிரி அவசியமற்ற பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியங்க. இதுக்கு மத்தியில் தங்களுடைய காதல் உறவுலையும் பிரச்சனைகள் செல்லும். அதனால் அனைத்திற்கும் தயாராக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மோசமான விளைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் தங்களுக்கு இருக்க பெற போகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். பணவசதி ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க பெற்றாலும் செலவினங்கள் அதிகரிக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் மனக்குழப்பம் ஏற்படலாம். ஒரு விதமான பயம், பதட்ட உணர்வு இவை எல்லாமே தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகவனத்தோடு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது சால
சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாக இந்த காலகட்டங்களில் இருக்க பெறலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் சில பல விஷயங்கள் தங்களுக்கு எதிர்மாறாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த காலத்தில் சில விஷயங்களில் எதிர்பாராத நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. ஒரு சில விஷயங்கள் அதாவது தங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் குருவினுடைய பார்வை ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதும் மிகுந்த நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. இதன் காரணமாக நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. முயற்சியின் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையில் தங்களுக்கு புகழ் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்த சில பல விஷயங்களில் வழிகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உற்சாகத்துடன் இந்த காலகட்டத்தில் செயல்படவும் ஒரு சில நேரங்களில் ஆரம்பிப்பீங்க. இந்த காலம் முழுவதும் எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் முழுவதுமே பிறரை நம்பி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அடுத்தடுத்த பயிற்சிகளால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதே சமயம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேன்மை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் உயரும் அப்படிங்கிறதுனால கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நெருக்கடி குறைவதால் கடந்த சில மாதங்களை விட இந்த காலகட்டம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் திருமணம், குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னின்று பல குடும்ப விவகாரங்களை செய்ய வேண்டிய சூழல் இருக்கலாம். இதனாலேயே குடும்ப உறவுகள்ல சிறு சிறு சவால்கள் ஏற்படுங்க. அதே நேரம் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது அப்படிங்கிறதும் சிறப்புக்குரியது சொல்லலாம். இருப்பினும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகளை போக்குவீங்க. குடும்பத்தினரும் தங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. பிரிந்து சென்றவங்க மீண்டும் சேர வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரர்களுடன் இணக்கம் உருவாகலாம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஆதரவாகவே இருப்பாங்க. தொழில் மற்றும் வேலையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்கள் உடனடியாக நடக்காது. சின்ன சின்ன தடங்கல்கள் உண்டாகத்தான் செய்யும். உத்தியோகத்துல தங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல தாமதமாகலாம். தொழில கூட்டாளிகளால சில தொல்லைகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2வது வாரத்தில் இருந்து தொழில் மாற்றம் குறித்த சிந்தனைகள் உருவாகும். ஆனாலும் அவசரப்படாம செயல்பட வேண்டியது அவசியம். வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களின் முயற்சிகள் கைகூடலாம். தொழிலில் வேலையில் மாற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட தேவைக்கு ஏற்ற பொருளாதாரம் இருக்கும். அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய இறுதி வாரம் அப்படிங்கிறது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக சேரும். ஸ்தம்பித்து நின்ற வியாபாரம் சூடுபிடிக்கும். தொழிலை விரிவு செய்ய வாய்ப்புகள் ஆதரவு சிதைக்குங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறைய ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேலதிகாரிகள் ஆதரவாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இருப்பினும் சில பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற சிரமங்கள் ஏற்படலாம். யாரையும் நம்பி முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. கூட்டாளிகளால் சிக்கல்கள் வரலாம். அதே மாதிரி பெண் வழிகளில் பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். அப்படிங்கிறதுனால பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. பெண்களுக்கு ஆரோக்கிய சிக்கல்கள், தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய நிதிநிலை நன்றாக இருக்க பெற்றாலும் செலவினங்கள் அடுக்கடுக்காக குவிவதால கொஞ்சம் சிரமத்தையும் எதிர்கொள்வீங்க. குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்புகள் இருக்கும். தொழில் புதிய முயற்சிகளில் உடனடியாக எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்காது. கிரகநிலைகள் தங்களுக்கு சாதகமாக ஒரு விதத்தில் இருந்தாலும் சில பல தடைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையையும் அது ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில்
விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்கள் கஷ்டத்தையும் சிரமங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. இந்த காலத்தில் இருந்தே அஷ்டம சனி, பிறகு ராசியிலேயே கேது அமர்ந்து பல விதங்களில் சோதனைகளும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் உடனடியாக பலன் கிடைக்காத நிலையையும் ஏற்படுத்தி இருக்கும். குரு பெயர்ச்சி தங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருந்து வரக்கூடிய நிலையில அடுத்து வரக்கூடிய சில காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைப்பது போல நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுவது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னும் சொல்லலாங்க.